ஒன்று மக்கபேயர் 8ஆம் அதிகாரம். ரோமியருடன் உடன்படிக்கை. யூதா ரோமியர்களின் புகழைப் பற்றி கேள்விப்பட்டார். அவர்கள் மிக வலிமை வாய்ந்தவர்கள். அவர்களுக்கு சார்பாக இருப்போர் அனைவரிடமும் நல்லுறவு கொள்கிறார்கள். அவர்களை நாடி செல்வோருக்கு அன்பு காட்டுகிறார்கள். அவர்கள் மிக வலிமை வாய்ந்தவர்கள். கல்லியர் நடுவே அவர்கள் போர்கள் புரிந்து தீர செயல்கள் செய்தார்கள். அவர்களை வென்று திரைசிறுத்த செய்தார்கள். ஸ்பெயின் நாட்டில் இருந்த பொன் வெள்ளி சுரங்கங்களை கைப்பற்றினார்கள். தங்கள் திட்டத்தினாலும் விடாமுயற்சியினாலும் தங்களுக்கு மிக தொலைவில் இருந்த இடங்கள் அனைத்தையும் வென்று நிலத்தின் கடையில் நின்று தங்களை எதிர்த்து வந்த மன்னர்களை அடிப்பணிய செய்து அழித்து அவர்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தினார்கள். எஞ்சிய மன்னர்கள் ஆண்டுதோறும் அவர்களுக்கு திரை செலுத்தி வந்தார்கள். பிலிப்பையும் கித்திம் அரசனான பெர்சேவையும் தங்களுக்கு எதிராய் படையெடுத்து வந்த மற்றவர்களையும் போரில் முறியடித்து அடிப்பணிய செய்தார்கள். ஆசியாவின் அரசனான மாமன்னன் அந்நியோக்கு 120 யானைகளோடும் குதிரைகளோடும் தேர்களோடும் பெரும் படையோடும் அவர்களை எதிர்த்து போரிட சென்றபோது அவனையும் தோற்கடித்தார்கள். அவனை உயிரோடு பிடித்து அவனுக்கு பிறகு ஆண்ட மன்னர்களும் தங்களுக்கு மிகுதியான திரை செலுத்தும்படியும் பிணை கைதிகளை கொடுக்கும்படியும் அவனுடைய மிக சிறந்த மாநிலங்களிலிருந்து இந்தியா, மேதியா, லீதியா ஆகியவற்றை ஒப்படைக்கும்படியும் ஆணை பிறப்பித்தார்கள். இந்நாடுகளை அந்நியோக்கியிடமிருந்து பெற்று யூமேன் மன்னனுக்கு கொடுத்தார்கள். கிரேக்கர்கள் வந்து அவர்களை அழித்துவிட திட்டமிட்டிருந்தார்கள். அவர்கள் இதை அறிந்து படைத்தலைவர் ஒருவரை கிரேக்கர்களுக்கு எதிராய் அனுப்பி அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அவர்கள் பலர் காயமுற்று மடியவே அவர்களின் மனைவி மக்களை சிறைப்படுத்தி பொருட்களை கொள்ளையடித்தார்கள். அவர்களது நாட்டின் மீது வெற்றி கொண்டு கோட்டைகளை தகர்த்தார்கள். அவர்களை அந்நாள் வரை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். தங்களை எதிர்த்து வந்த மற்ற நாடுகள் தீவுகள் அனைத்தையும் அழித்து அவற்றை அடிமைப்படுத்தினார்கள். ஆனால் தங்களுடைய நண்பர்களோடும் தங்களை நம்பியிருந்தவர்களோடும் நல்லுறவு கொண்டிருந்தார்கள். அருகிலும் தொலையிலும் இருந்த மன்னர்களை தங்களுக்கு அடிப்பணிய செய்தார்கள். அவர்களின் பெயரை கேட்ட யாவரும் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எவருக்கு உதவி செய்து மன்னர்களாக்க விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவரையும் மன்னர்களாக்குகிறார்கள். எவரை அரியணையிலிருந்து அகற்ற விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவரையும் அகற்றுகிறார்கள். இவ்வாறு மிக உயர்ந்த நிலையை அடைந்துள்ளார்கள். இவ்வாறெல்லாம் இருந்தும் அவர்கள் ஒருவரும் தம்மை பெருமைப்படுத்திக் கொள்ள முடிதரிக்கவும் இல்லை, அரச உடை அணிந்ததும் இல்லை. தங்களுக்கென்று ஓர் ஆட்சி மன்றத்தை அமைத்தார்கள். 320 உறுப்பினர்கள் நாள்தோறும் கூடி மக்களை பற்றியும் அவர்களது நலனை பற்றியும் கலந்து ஆய்வு செய்கிறார்கள். தங்கள் மீது ஆட்சி செலுத்தவும் தங்கள் நாடு முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கவும் ஆண்டுதோறும் ஒரு மனிதரிடம் பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். எல்லோரும் அந்த ஒருவருக்கே கீழ்ப்படுகிறார்கள். அவர்களுக்குள் போட்டியோ பொறாமையோ இல்லை. இவையெல்லாம் யூதாவின் காதுக்கு எட்டின. ஆதலால் அல்கோனின் பேரனும் யோவானின் மகனுமான யூப்பெல்லாமையும் எலையாசாரின் மகன் யாசோனையும் யூதா தேர்ந்தெடுத்தார். ரோமியர்களோடு நட்பும் ஒப்பந்தமும் செய்து கொள்ள அவர்களை ரோமிக்கு அனுப்பி வைத்தார். கிரேக்கர்களின் அடிமைத்தனத்தினின்று யூதர்களை விடுவித்துக் கொள்ளவே அவர் இவ்வாறு செய்தார். ஏனெனில் கிரேக்க பேரரசு இஸ்ரேலை அடிமைப்படுத்தி இருந்ததை ரோமியர்கள் கண்டார்கள். அவர்கள் நீண்ட பயணத்துக்கு பின் ரோமியை அடைந்தார்கள். ஆட்சி மன்றத்தில் நுழைந்து மக்கபே எனப்படும் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் யூத மக்களும் உங்களோடு ஒப்பந்தமும் சமாதானம் செய்து கொள்வதற்கும் எங்களை உங்கள் கூட்டாளிகளாகவும் நண்பர்களாகவும் நீங்கள் பதிவு செய்து கொள்வதற்கும் எங்களை உங்களிடம் அனுப்பியுள்ளார்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னது மன்றத்திற்கு ஏற்புடையதாய் இருந்தது. சமாதான ஒப்பந்தம் ஆகியவற்றின் நினைவாக எருசலேமில் யூதர்களிடம் இருக்கும்படி அங்கு அவர்கள் வெண்கல தகடுகளில் எழுதி அனுப்பி வைத்து மடலின் நகல் பின் வருமாறு: ரோமியருக்கும் யூத இனத்தாருக்கும் நீரிலும் நிலத்திலும் என்றும் நலம் உண்டாகுக. வாழும் பகைவரும் அவர்களை விட்டு அகலட்டும். ரோமியர்களுக்கு எதிராக அல்லது அவர்களது ஆட்சிக்குட்பட்ட நட்பு நாடுகளுக்கு எதிராக முதலில் போர் மூண்டால் யூத இனத்தார் சூழ்நிலைக்கு ஏற்ப முழு மனத்துடன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ரோமையில் முடிவு செய்தபடி எதிர்த்து போர் புரிவோருக்கு தானியமோ படைக்கலன்களோ பணமோ கப்பல்களோ கொடுக்கக்கூடாது. எதையும் எதிர்பாராமல் அவர்கள் தங்கள் கடமையை செய்ய வேண்டும். இவ்வாறே முதலில் யூதா இனத்தாருக்கு எதிராக போர் மூண்டால் ரோமையர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப முழு மனத்துடன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்.
ரோமையில் முடிவு செய்தபடி அவர்களின் பகைவர்களுக்கு தானியமோ படைக்கலன்களோ பணமோ கப்பல்களோ கொடுக்கப்பட மாட்டாது. கள்ளமின்றி அவர்கள் இக்கடமையை செய்ய வேண்டும். இத்தகைய நிபந்தனைகளோடு ரோமியர்கள் யூத மக்களிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இந்த நிபந்தனைகளில் ஏதேனும் சேர்க்கவோ நீக்கவோ இரு தரப்பினரும் இனிமேல் முடிவு செய்தால் தங்கள் விருப்பப்படி அவ்வாறு செய்யலாம். இவ்வாறு சேர்க்கப்படுவதும் நீக்கப்படுவதும் சட்டப்படி செல்லும். மேலும் தெமேத்திரி மன்னர் யூத இனத்தாருக்கு இழைத்து வரும் கொடுமைகளை பற்றி நாங்கள் அவருக்கு எழுதியிருப்பது வருமாறும்: எங்கள் நண்பர்களும் கூட்டாளிகளுமான யூதர்கள் மீது நீர் ஏன் கடினமான நுகத்தை சுமத்தி இருக்கிறீர்? அவர்கள் எங்களிடம் உமக்கு எதிராய் மீண்டும் முறையிடுவார்களாயின் அவர்களுக்கு நீதி வழங்க நாங்கள் நீரிலும் நிலத்திலும் உம்மை எதிர்த்து போரிடுவோம். 9ஆம் அதிகாரம். யூதாவின் முடிவு. நிக்கோனாரும் அவனது படையும் போரில் வீழ்ச்சியுற்றதை தெமேத்திரி கேள்வியுற்ற போது பாக்கியத்தையும் ஆல்கிமையும் யூதயா நாட்டுக்கு 2ஆம் முறையாக தன் வலப்பட பிரிவோடு அனுப்பினான். அவர்கள் கில்காலுக்கு போகும் வழியாய் சென்று அர்பேலாவில் இருந்த மெசலத்தை முற்றுகையிட்டார்கள். அதை கைப்பற்றி பலரை கொன்றார்கள். அவர்கள் 152ஆம் ஆண்டு முதல் மாதத்தில் எருசலேமுக்கு எதிரே பாசறை அமைத்தார்கள். அங்கிருந்து புறப்பட்டு 20,000 காலாள்களோடும் 2,000 குதிரை வீரர்களோடும் பெரேயாவுக்கு போனார்கள். எலசாவில் யூதா பாசறை அமைத்தார். தேர்ந்தெடுத்த வீரர்கள் 3,000 பேர் அவரோடு இருந்தனர். அவர்கள் எதிரி படைகளின் பெருங்கூட்டத்தை கண்டு பெரிதும் அஞ்சினார்கள். பலர் பாசறை நின்று ஓடிவிட்டனர். அவர்கள் 800 பேரை எஞ்சியிருந்தனர். தம் படை சிதறி ஓடியதையும் போர் உடனடியாக நடக்கவிருந்ததையும் யூதா கண்டு அவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு நேரமில்லாததால் மனமுடைந்து போனார். அவர் மனம் தளர்ந்திருந்த போதிலும் தம்முடன் எஞ்சியிருந்தவர்களை நோக்கி, எழுவோம், நம் பகைவரை எதிர்த்து செல்வோம், ஒருவேளை நம்மால் அவர்களை எதிர்த்து போரிட முடியும் என்று முழங்கினார். ஆனால் அவர்கள், நாம் மிக சிலராய் இருப்பதால் இப்போது போரிட முடியாது. முதலில் நம் உயிரை காப்பாற்றிக் கொள்வோம், பின்னர் நம் சகோதரர்களுடன் திரும்பி வந்து அவர்களோடு போரிடுவோம் என்று சொல்லி அவரது மனத்தை மாற்ற முயன்றார்கள். அதற்கு யூதா, அவர்களுக்கு புறமுதுகு காட்டி ஓடுவது என்பது நாம் செய்யக்கூடாத செயல். நமது காலம் வந்திருக்குமானால் நம் உறவின் முறையினருக்காக ஆண்மையுடன் இறப்போம். நமது பெருமைக்கு இழுக்கு ஏற்படாமல் பார்த்து கொள்வோம் என்றார். பாக்கியத்தின் படையினர் பாசறை விட்டு புறப்பட்டு தாக்குதலுக்கு ஆயத்தமாக நின்றார்கள். குதிரை வீரர்கள் இரு பிரிவுகளாக பிரிந்தார்கள். கவனறிவோரும் வில்லாளரும் படைக்கு முன் சென்றார்கள். அவ்வாறே முன்னணி வீரர்கள் எல்லோரும் சென்றார்கள். பாக்கியது வலைப்படை பிரிவில் இருந்தான். குதிரை படையின் இரு பிரிவுகளுக்கு நடுவே காலாட்படை முன்னேறி செல்ல எக்காலங்கள் முழங்கின. யூதாவின் பக்கம் இருந்தவர்களும் தங்களின் எக்காலங்களை முழங்கினார்கள். படைகளின் இரைச்சலால் நிலம் நடுங்கியது. காலை முதல் மாலை வரை போர் நடந்தது. பாக்கியத்தும் அவனது வலிமை மிகு படையும் வலப்பக்கத்தில் இருக்க யூதா கண்டார். மன உறுதி கொண்ட அனைவரும் யூதாவோடு சேர்ந்து கொண்டார்கள். வலப்படை பிரிவை முறியடித்து அதை அசோத்து மலைவரை துரத்தி சென்றார்கள். வலைப்படை பிரிவு முறியடிக்கப்பட்டதை கண்ட இடப்படை பிரிவு திரும்பி யூதாவையும் அவருடன் இருந்தவர்களையும் நெருங்கி பின்தொடர்ந்து சென்றது. போர் கடுமையாகவே இரு தரப்பிலும் பலர் காயப்பட்டு மடிந்தனர். யூதாவும் மடிந்தார். மற்றவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள். யோனத்தானும் சீமோனும் தங்கள் சகோதரரான யூதாவை தூக்கி கொண்டு போய் மேதையில் நகரில் தங்கள் மூதாதையரின் கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். அவருக்காக அழுதார்கள். இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் அவருக்காக பெரிதும் துயரம் கொண்டாடினார்கள். பல நாள் அழுது புலம்பினார்கள். இஸ்ரேலில் மீட்பராகிய மாவீரர் வீழ்ந்தது எவ்வாறு என்று ஓலமிட்டார்கள். யூதாவின் பிற செயல்கள், போர்கள், தீர செயல்கள், பெருமை ஆகியவை மிக பல. ஆகவே அவை எழுதப்படவில்லை. யோனத்தானின் தலைமை. யூதாவின் இறப்புக்கு பின் நெறிகெட்டவர்கள் இஸ்ரேல் எங்கும் தலை தூக்கினார்கள். அநீதி செய்பவர்கள் அனைவரும் நடமாடினார்கள். அக்காலத்தில் பெரியதொரு பஞ்சம் ஏற்பட்டதால் நாட்டு மக்கள் அனைவரும் அவர்கள் பக்கம் சேர்ந்து கொண்டார்கள். பாக்கியத்து இறைப்பற்றில்லாத மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை நாட்டுக்கு தலைவர்களாக ஏற்படுத்தினான். அவர்கள் யூதாவின் நண்பர்களை தேடி கண்டுபிடித்து பாக்கியத்திடம் அவர்களை அழைத்து சென்றார்கள். அவன் அவர்களை பழிவாங்கி எள்ளி நகையாடினான். எனவே இஸ்ரேலில் கடும் துயர் ஏற்பட்டது. இறைவாக்கினர்களின் காலத்துக்கு பின் அதுவரை அவர்களுக்கிடையே இவ்வாறு நேர்ந்ததில்லை. யூதாவின் நண்பர்கள் அனைவரும் ஒன்று கூடி யோனத்தானிடம், உன் சகோதரரான யூதா இறந்தது முதல்
நம் எதிரிகளையும் பாக்கியத்தையும் நம் இனத்தாருக்குள்ளேயே நம்மை பகைக்கிறவர்களை எதிர்த்து போராட அவரை ஒத்தவர் ஒருவரும் இல்லை. ஆதலால் நம் போர்களை நடத்தி செல்ல அவருக்கு பதிலாக இன்று உம்மையே எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் தேர்ந்து கொண்டோம் என்றார்கள். அப்போது யோனத்தான் தம் சகோதரரான யூதாவுக்கு பதிலாய் தலைமையேற்றார். யோனத்தானின் போர். இதை அறிந்த பாக்கீத் அவரை கொல்ல தேடினான். யோனத்தானும் அவருடைய சகோதரரான சீமோனும் அவரோடு இருந்தவர்களும் இதை கேள்வியுற்று தெக்கோவா என்னும் பாய நிலத்திற்கு ஓடிப்போய் ஆஸ்பார் குளத்து அருகே பாசறை அமைத்தார்கள். இதே ஓய்வு நாளில் அறிய வந்து பாக்கீத்து தன் படைகள் அனைத்துடனும் யோர்தானை கடந்தான். மக்கள் தலைவர் என தம் சகோதரரை தம் நண்பர்களாகிய நபத்தேயரிடம் யோனத்தான் அனுப்பி தங்களிடம் இருந்த திரளான பொருட்களை அவர்களுடைய பொருட்களோடு சேர்த்து வைக்கும்படி கேட்க செய்தார். அப்போது யாம்பிரின் மக்கள் மெதாபாவினின்று புறப்பட்டு யோவானையும் அவரிடமிருந்த அனைத்தையும் கைப்பற்றி சென்றார்கள். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு யாம்பிரின் மக்கள் சிறப்பானதொரு மணவிழாவை கொண்டாடுகிறார்கள். கானான் நாட்டு உயர்குடியினர் ஒருவரின் மகளை நாதாபாதிலிருந்து பெரும் பாதுகாப்புடன் மணவிழாவுக்கு அழைத்து வருகிறார்கள் என்று யோனத்தானிடமும் அவருடைய சகோதரரான சீமோனிடமும் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் சகோதரரான யோவான் குருதி சிந்தி இறந்ததை நினைவு கூர்ந்து புறப்பட்டு சென்று மலையின் ஒரு மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் தலை நிமிர்ந்து பார்த்தபோது கூச்சலிடும் கூட்டத்தையும் ஏராளமான மூட்டை முடிச்சுகளையும் கண்டார்கள். மணமகனும் அவனுடைய நண்பர்களும் உறவினர்களும் படைக்கலங்கள் தாங்கிய வண்ணம் மேலதாளங்களோடு பாடகர் குழுவினரோடும் பெண் வீட்டாரை எதிர்கொண்டு சென்றார்கள். யூதர்கள் தாங்கள் பதுங்கியிருந்த இடத்து நின்று அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை கொலை செய்தார்கள். பலர் காயமுற்று மடிந்தார்கள். மற்றவர்கள் மலைக்கு ஓடிப்போனார்கள். அவர்களின் அனைத்து பொருட்களை யூதர்கள் எடுத்து கொண்டார்கள். இவ்வாறு மணவிழா மகிழ்ச்சி துயரமாய் மாறியது. இன்னிசை ஒப்பாரியாக மாறியது. தங்களுடைய சகோதரர் குருதி சிந்தி இறந்ததற்காக முழுதும் பழிதீர்த்து கொண்ட பின் அவர்கள் யோர்தானையொட்டிய சதுப்பு நிலத்திற்கு திரும்பினார்கள். இதை அறிந்த பாக்கியத்தும் பெரும் படையோடு யோர்தான் நதியின் கரைகளை ஓய்வு நாளில் சென்றடைந்தான். யோனத்தான் தம்முடன் இருந்தவர்களை நோக்கி, நாம் இப்போது எழுந்து நம்முடைய உயிருக்காக போராடுவோம். ஏனெனில் முன்னைய நிலைமையை விட இக்கட்டான நிலையில் இப்போது இருக்கிறோம். பாருங்கள், நமக்கு முன்னும் பின்னும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. யோர்தானின் நீர் இரு பக்கமும் உள்ளது. அதுபோல சதுப்பு நிலங்களும் காடுகளும் உள்ளன. நாம் தப்பிக்கவே வழியில்லை. நம்முடைய பகைவர்களிடமிருந்து காப்பாற்றப்பட விண்ணக இறைவனிடம் மன்றாடுங்கள் என்றார். போர் தொடங்கியது. பாக்கியத்தை தாக்க யோனத்தான் கையை ஓங்கினான். ஆனால் அவன் தப்பி பின்னடைந்தான். யோனத்தானும் அவரோடு இருந்தவர்களும் யோர்தானில் குதித்து அக்கறைக்கு நீந்தி சென்றார்கள். ஆனால் பகைவர்கள் யோர்தானை கடந்து அவர்களை எதிர்த்து வரவில்லை. அன்று பாக்கியத்தின் படையில் 1000 பேர் மடிந்தனர். பாக்கியத்து எருசலேம் திரும்பினான். யூதேயாவில் அரண்சூழ்நார்களை கட்டினான். எரிக்கோ, எம்மாவு, பெத்கோரான், பெத்தேல், தம்னாத்தா, பாரத்தோன், தெபோன் ஆகிய நகரங்களில் கோட்டைகளை கட்டி எழுப்பி உயர்ந்த மதில்கள், கதவுகள், தாழ்பாள்கள் கொண்டு அவற்றை வலுப்படுத்தினான். இஸ்ரேலுக்கு தொல்லை கொடுக்க அந்த நகரங்களில் காவற்படையை நிறுவினான். பெத்சூர், கசாரா ஆகிய நகரங்களை எருசலேம் கோட்டைகளையும் வலுப்படுத்தி போர் வீரர்களை அங்கு நிறுத்தி உணவுப் பொருட்களை சேமித்து வைத்தான். நாட்டுத் தலைவர்களின் மைந்தர்களை பிணை கைதிகளாக்கி அவர்களை எருசலேம் கோட்டையில் காவலில் வைத்தான். 153ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் ஆல்கிம் திருவுரையுடத்தின் உள்முற்றத்தின் மதில்களை இடித்து தள்ள கட்டளையிட்டான். இவ்வாறு இறைவாக்கினர்கள் வேலைப்பாடுகளை தகர்த்தெறிய திட்டமிட்டான். அவ்வாறே தகர்த்தெறிய தொடங்கிய அந்த நேரத்திலே ஆல்கிம் நோயால் தாக்கப்பட்டான். அவனுடைய வேலைகள் தடைப்பட்டன. அவனது வாய் அடைப்பட்டது. பக்கவாதத்தால் தாக்குண்டான். அவனால் ஒன்றும் பேச முடியவில்லை. தன் குடும்ப காரியங்களை கூட கவனிக்க முடியவில்லை. இச்சூழலில் ஆல்கி மிகுந்த துன்பத்துக்கு உள்ளாகி இறந்தான். பாக்கியத் அவன் இறந்ததை அறிந்து தெமேத்ரி மன்னனிடம் திரும்பினான். யூதேயா நாட்டில் 2 காலம் அமைதி நிலவியது. நெறியிட்டவர்கள் அனைவரும் சூழ்ச்சி செய்து யோனத்தானும் அவனோடு இருக்கிறவர்களும் அமைதியோடும் பாதுகாப்போடும் வாழ்கிறார்கள். எனவே இப்போது பாக்கியத்தை அழைத்து வருவோம். அவர் ஒரே இரவில் அவர்கள் எல்லோரையும் சிறைப்பிடிப்பார் என்று சொல்லி கொண்டார்கள். உடனே அவர்கள் பாக்கியத்திடம் சென்று கலந்து ஆலோசித்தார்கள். அவன் பெரும் படையோடு புறப்பட்டான். யோனத்தானை அவரோடு இருந்தவர்களை கைது செய்யும்படி யூதாவிலிருந்து தான் கூட்டாளிகள் அனைவருக்கும் ரகசியமாக மடல் அனுப்பினான். ஆனால் அவர்களால் முடியவில்லை. ஏனெனில் அவர்களின் சூழ்ச்சி வெளியாகிவிட்டது. இந்த சூழ்ச்சிக்கு காரணமாயிருந்த நாட்டுத் தலைவர்கள் 50 பேரை யோனத்தானின் ஆட்கள் பிடித்து கொலை செய்தார்கள்.
பிறகு யோனத்தானும் சிமெயோனும் அவர்களுடைய ஆட்களும் பாலை நிலத்தில் இருந்த பெத்சாபுக்கு சென்று இடிப்பட்ட அதன் பகுதிகளை கட்டி நகரை வலுப்படுத்தினார்கள். பாக்கியத் இதை அறிந்ததும் தன் படை முழுவதையும் கூட்டினான். யூதேயாவில் இருந்தவர்களுக்கு இது பற்றி செய்தி அனுப்பினான். பிறகு புறப்பட்டு பெத்பாசிக்கு எதிரே பாசறை அமைத்தான். படைப்பொறிகள் செய்தான். பல நாள் அதை எதிர்த்து போர் புரிந்தான். யோனத்தான் தம் சகோதரனான சீமோனை நகரில் விட்டுவிட்டு நாட்டுக்குள் சிறிய படையோடு சென்றான். ஓதமிராவையும் அவனுடைய உறவினர்களையும் பாசிரோன் மக்களையும் அவர்களுடைய கூடாரங்கள் வெட்டி வீழ்த்தினான். பிறகு தம் வீரர்களோடு முன்னேறி சென்று அவர்களை தாக்கத் தொடங்கினான். சீமோனும் அவரோடு இருந்தவர்களும் நகரிலிருந்து வெளியே வந்து படைக்கலங்களுக்கு தீ வைத்தார்கள். பாக்கியத்தை எதிர்த்து போரிட்டு முறியடித்தார்கள். அவனை மிகுந்த துன்பத்துக்கு உட்படுத்தினார்கள். இதனால் அவனுடைய சூழ்ச்சியும் படையெடுப்பும் பயனற்று போயின. ஆகவே அந்நாட்டுக்கு வரும்படி தனக்கு ஆலோசனை கூறியிருந்த நெறியிட்டவர்கள் மீது பாக்கியத்து கடுசீற்றம் கொண்டு அவர்கள் பலரை கொன்றான். தானும் தன் நாட்டுக்கு திரும்பி போக முடிவு செய்தான். இதை அறிந்த யோனத்தான் பாக்கியத்துடன் சமாதானம் செய்வதற்கும் கைதிகளை அவன் தம்மிடம் ஒப்படைப்பதற்கும் தூதர்களை அனுப்பினான். பாக்கியத்து அதற்கு இசைந்து அவரது சொற்படியை செய்தான். தன் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு தீங்கிழைக்க முயல்வதில்லை என்று ஆணையிட்டான். தான் யூதேயா நாட்டிலிருந்து முன்பு சிறைப்படுத்தியவர்களை அவரிடம் ஒப்படைத்தான். தன் நாட்டுக்கு திரும்பி வந்த பின் அவர்களின் எல்லைக்குள் அவன் கால் வைக்கவே இல்லை. இவ்வாறு இஸ்ரேலில் போரின்றி அமைதி நிலவியது. யோனத்தான் மிக்மாஸில் குடியேறி மக்களுக்கு நீதி வழங்க தொடங்கினார். இறைப்பற்றில்லாதவர்களை இஸ்ரேலிலிருந்து அழித்தொழித்தார். 10ஆம் அதிகாரம். யோனத்தான் தலைமை குருவாதல். 160ஆம் ஆண்டு அந்யோக்கின் மகன் அலெக்சாண்டர் எபிப்பான் தாலமாய் நகரை அடைந்து அதை பிடித்தான். மக்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவே அவன் அங்கு ஆட்சி செலுத்தினான். மன்னன் நெமேத்திரி இதை கேள்வியுற்று மாபெரும் படையை திரட்டி போர் முனையில் அவனை சந்திக்க புறப்பட்டான். யோனத்தானை பெருமைப்படுத்துவதற்காக தெமேத்திரி அமைதி சொற்கள் கொண்ட மடல் ஒன்றை அவருக்கு அனுப்பினான். அவன் யோனத்தான் நமக்கு எதிராக அலெக்சாண்டரோடும் சமாதானம் செய்து கொள்வதற்கு முன்பே நாம் சமாதானம் செய்து கொள்ள முந்திக் கொள்வோம். ஏனெனில் யோனத்தானுக்கும் அவனுடைய சகோதரர்களுக்கும் அவனுடைய இனத்தாருக்கும் நாம் செய்த தீமைகள் யாவற்றையும் அவன் நினைவில் கொண்டிருப்பான் என்று தனக்குள் சொல்லி கொண்டார்கள். ஆதலால் தெமேத்திரி படை திரட்டவும் படைக்கலங்களை செய்யவும் யோனத்தானுக்கு அதிகாரம் அளித்து அவரை தன் கூட்டாளி ஆக்கி கொண்டான். கோட்டையில் இருந்த பிணை கைதிகளை அவரிடம் ஒப்படைக்க கட்டளையிட்டான். யோனத்தான் எருசலேமுக்கு வந்து எல்லா மக்களும் கோட்டைக்குள் இருந்தவர்களும் கேட்கும்படி மடலை படித்தார். படை திரட்ட அவருக்கு மன்னர் அதிகாரம் அளித்திருந்தான் என்று மக்கள் கேள்வியுற்ற போது அவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது. கோட்டையிலிருந்து அவர்கள் யோனத்தானிடம் பிணை கைதிகளை ஒப்புவித்தார்கள். அவர் அவர்களுடைய பெற்றோர் அவர்களிடம் அவர்களை ஒப்படைத்தார். யோனத்தான் எருசலேமில் வாழ்ந்து அந்நகரை கட்டவும் புதுப்பிக்கவும் தொடங்கினான். மதில் எழுப்பவும் சீயோன் மலையை சுற்றி சதுர கற்களால் கட்டி அதை வலுப்படுத்தவும் பணியாளர்களுக்கு கட்டளையிட்டார். அவ்வண்ணமே அவர்கள் செய்தார்கள். பாக்கித்து கட்டியிருந்த கோட்டைகளுக்குள் வாழ்ந்த அயல் நாட்டினர் தப்பி ஓடினர். ஒவ்வொருவரும் தாம் இருந்த இடத்தை விட்டு அகன்று தம் சொந்த நாடு போய் சேர்ந்தனர். திருச்சட்டத்தையும் கட்டளைகளையும் கைவிட்ட சிலர் பெட்சூரில் மட்டும் தங்கியிருந்தனர். ஏனெனில் அது ஒரு அடைக்கல நகர். தெமேத்திரி யோனத்தானுக்கு கொடுத்திருந்த எல்லா உறுதிமொழிகள் பற்றியும் அலெக்சாண்டர் மன்னன் கேள்விப்பட்டான். அவரும் அவருடைய சகோதரர்களும் செய்த போர்கள், புரிந்த தீர செயல்கள், அடைந்த தொல்லைகள் பற்றி அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆகவே அவன் இவரை போன்ற ஒரு மனிதரை நாம் காணக்கூடுமோ? இப்போது அவரை நாம் நம்முடைய நண்பரும் கூட்டாளியுமாக கொள்வோம் என்று சொன்னான். அவன் யோனத்தானுக்கு ஒரு மடல் எழுதி அனுப்பினான். அது பின்வருமாறும்: அலெக்சாண்டர் மன்னர் தம் சகோதரனாகிய யோனத்தானுக்கு வாழ்த்தி கூறிய, நீர் சிறந்த வீரர் என்றும் என் நண்பராக இருக்க தகுதியுள்ளவர் என்றும் உம்மை பற்றி நாம் கேள்விப்பட்டுள்ளோம். ஆதலால் இன்று உம்மை நம் இனத்தாருக்கு தலைமை குருவாக ஏற்படுத்துகிறோம். நீர் மன்னருடைய நண்பர் என அழைக்கப்படுவீர். நீர் எங்கள் பக்கம் இருந்து எங்களோடு உள்ள நட்பை நிலைக்க செய்ய வேண்டும். அவன் மடலோடு அரசுடையும் பொன்முடியை யோனத்தானுக்கு அனுப்பி வைத்தான். 160 ஆண்டு 7ஆம் மாதம் கூடார திருவிழாவின் போது யோனத்தான் தலைமை குருவுக்குரிய திருவுடைகளை அணிந்து கொண்டான். படை திரட்டினார். படைக்கலன்களை பெருமளவில் தெரிவித்தான். அலெக்சாண்டருக்கு யோனத்தானின் ஆதரவு. தெமேத்திரி இதை கேள்வியுற்று துயரமடைந்தான். அலெக்சாண்டர் தம்மை வலுப்படுத்தி கொள்ளும் பொருட்டு யூதர்களுடைய நட்பை அடைய முந்திக் கொண்டான். நாம் வாழாவிருந்து விட்டோமே. நானும் அவர்களுக்கு ஊக்கமூட்டும் சொற்களை எழுதி அவர்கள் எனக்கு உதவியாக இருக்கும்படி அவர்களுக்கு உயர் பதவிகளையும்
அன்பளிப்புகளை வழங்குவேன் என்று சொல்லிக் கொண்டான். தெமேத்திரி யூதர்களுக்கு எழுதி அனுப்பிய செய்தி வருமாறு: தெமேத்திரி மன்னன் யூத இனத்தாருக்கு வாழ்த்தி கூறி எழுதுவது: நீங்கள் எம்மோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்களை கைப்பற்றி வந்திருக்கிறீர்கள் என்றும் எங்களோடு உள்ள நட்பில் நிலைத்திருக்கிறீர்கள் என்றும் எம்முடைய பகைவர்களோடு நீங்கள் கூட்டு சேரவில்லை என்றும் நாம் கேள்வியுற்று மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து எம்மட்டில் பற்றுறுத்தி கொண்டிருங்கள். நீங்கள் எமக்கு செய்து வரும் யாவற்றுக்கும் கைமாறாக உங்களுக்கு நன்மை செய்வோம். உங்களுக்கு பல வரி விலக்குகளை அளிப்போம், நன்கொடைகள் வழங்குவோம். திரை உப்பு வரி, அரசருக்குரிய சிறப்பு வரி ஆகியவற்றினின்று இப்போது யூதா மக்கள் எல்லோரையும் விடுவித்து அவர்களுக்கு விலக்குரிமை அளிக்கிறேன். உங்கள் தானியத்தில் 1/3 பகுதியும் மரங்களின் கனிகளின் பாதியும் முறைப்படி எனக்கு சேர வேண்டும். ஆனால் இன்று முதல் இந்த உரிமையை விட்டு கொடுக்கிறேன். யூதேயா நாட்டிலிருந்தும் சமாரியா கலிலியாவிலிருந்தும் பிரித்து யூதேயாவோடு இணைத்த 3 மாவட்டங்களிலிருந்தும் இன்று முதல் எக்காலமும் இவற்றை தண்டல் செய்ய மாட்டேன். எருசலேமும் அதன் எல்லைகளும் தூய்மையானவையாயிருக்கும். 10 பங்கு சுங்கவரி ஆகியவற்றினின்று விலக்கு உடையவனாகவும் இருக்கும். எருசலேமில் உள்ள கோட்டையின் மீது எனக்கு இருக்கும் அதிகாரத்தை விட்டு கொடுக்கிறேன். அதை காப்பதற்காக தலைமை குரு தேர்ந்து கொள்ளும் மனிதரை நியமித்துக் கொள்ளும் அவருக்கு அதிகாரம் அளிக்கிறேன். எனது நாடெங்கும் இருக்கும் யூதேயா நாட்டு போர்க்கைதிகள் அனைவரையும் மீட்பு பணமின்றி விடுவிக்கிறேன். அவர்கள் எல்லோரும் வரிகளிலிருந்து விடுதலை பெறுவார்கள். கால்நடை வரியிலிருந்தும் விடுதலை பெறுவார்கள். எல்லா திருநாட்களையும், ஓய்வு நாட்களையும், அமாவாசை நாட்களையும், குறிப்பிட்ட நாட்களையும், திருவிழாவுக்கு முந்தின 3 நாட்களையும், பிந்தின 3 நாட்களையும் எனது அரசுக்கு உட்பட்ட எல்லா யூதருக்கும் விலக்குரிமை நாட்களாகவும் வரி விலைக்கு நாட்களாகவும் ஏற்படுத்துகிறேன். இந்நாட்களில் யாரையும் கட்டாயப்படுத்தி எதையும் வாங்கவோ எதை முன்னிட்டும் தொந்தரவு செய்யவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை. யூதரில் 30,000 பேர் மன்னரின் படைகளில் சேர்த்து கொள்ளப்படுவர். மன்னரின் படை வீரர்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்படுவது போல் இவர்களுக்கும் ஊதியம் வழங்கப்படும். இவர்கள் சிலர் மன்னருடைய பெரிய கோட்டைகளில் நியமிக்கப்படுவார்கள். வேறு சிலர் அரசின் நம்பிக்கைக்குரிய பணிகளில் அமர்த்தப்படுவர். யூதேயா நாட்டு மக்களுக்கு மன்னர் அறிவித்துள்ள சலுகைகளுக்கு ஏற்ப இவர்களின் அதிகாரிகளும் தலைவர்களும் இவர்களிடமிருந்து எழுவார்களாக. இவர்கள் தங்கள் சட்டங்களின்படி நடப்பார்களாக. சமாரியாவில் இருந்து பிரித்த யூதேயாவோடு இணைத்த 3 மாவட்டங்களும் யூதேயாவின் ஒரு பகுதியாக ஒரே தலைவரின் கீழ் இருக்கட்டும். இவை தலைமை குருவுக்கே அன்றி வேறு எவருக்கும் பணிய வேண்டியதில்லை. எருசலேமில் உள்ள திருவுறைவிடத்தில் செலவுக்காக தாளமாய் நகரையும் அதை சேர்ந்த நிலத்தையும் திருவுறைவிடத்திற்கு நன்கொடையாக கொடுத்துள்ளேன். மேலும் குறிப்பிட்ட இடங்களிலிருந்து கிடைக்கும் அரச வருவாயில் 170 கிலோ வெள்ளியை ஆண்டுதோறும் கொடுப்பேன். தொடக்க காலத்தில் அரசு அலுவலர்கள் கொடுத்து வந்த பின்னர் கொடாது விட்டு கூடுதல் நிதியை இனிமேல் கோவில் திருப்பணிக்கு கொடுக்கும்படி செய்வேன். மேலும் திருவுறைவிட திருப்பணி வருமானத்திலிருந்து இதுவரை என் அதிகாரிகள் ஆண்டுதோறும் பெற்று வந்த ஏறத்தாழ 60 கிலோ வெள்ளியையும் அவர்கள் இனி பெற மாட்டார்கள். இத்தொகை அங்கு திருப்பணி புரிந்து வரும் குருக்களை சேரும். ஒருவர் மன்னருக்காவது வேறு யாருக்காவது கடன்பட்டிருந்தால் அவர் எருசலேமில் உள்ள கோவிலிலோ அதன் எல்லைகளிலோ தஞ்சம் புகுந்தால் அவர் விடுதலை பெறுவார். என் அரசில் அவருக்கு உள்ள உடைமை எதுவும் பறிமுதல் செய்யப்பட மாட்டாது. திரு உறைவிட வேலைப்பாடுகளை பழுது பார்த்து புதுப்பிப்பதற்கும் ஏற்பாடு செலவு அரச வருவாயிலிருந்து கொடுக்கப்படும். அதே போன்று எருசலேம் மதில்களை கட்டுவதற்கும் அதை சுற்றிலும் வலுப்படுத்துவதற்கும் யூதேயாவில் மதில்களை எழுப்புவதற்கும் ஆகும் செலவு அரச வருவாயிலிருந்து கொடுக்கப்படும். யோனத்தானும் மக்களும் மேற்குறித்த சொற்களை கேட்டபோது அவற்றை நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஏனென்றால் தெமேத்திரி இஸ்ரேலுக்கு பெரும் தீங்கு செய்திருந்ததையும் அவர்களை துன்புறுத்திருந்ததையும் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அலெக்சாண்டரை முதலில் அமைதி சொற்களை அவர்களிடம் பேசியிருந்ததால் அவர்கள் அவன் சார்பாய் இருக்கும்படி முடிவு செய்தார்கள். எப்போதும் அவனுடைய கூட்டாளிகளாயிருந்தார்கள். அலெக்சாண்டர் மன்னன் பெரும் படை திரட்டி தெமேத்திரி எதிர்த்து பாசறை அமைத்தான். 2 மன்னர்களும் போர் தொடுத்தார்கள். தெமேத்திரியின் படை தப்பி ஓடியதும் அலெக்சாண்டர் அதை துரத்தி சென்று முறியடித்தான். கதிரவன் மறையும் வரை கடுமையாக போர் புரிந்தான். தெமேத்திரி அன்று மடிந்தான். அலெக்சாண்டர் எகிப்தில் மன்னன் தாலமிக்கு தூதர்கள் வழியாக சொல்லி அனுப்பிய செய்தி பின்வருமாறு: நான் என் நாட்டுக்கு திரும்பிவிட்டேன். என் மூதாதையர் அரியணையில் அமர்ந்துள்ளேன். ஆட்சியை நிலைநாட்டியுள்ளேன். தெமேத்திரியை தோற்கடித்தேன். எங்கள் நாட்டை என் உடைமையாக்கி கொண்டேன். அவனோடு போர் தொடுத்த அனைவரையும் அவனையும் அவனுடைய படைகளையும் முறியடித்து அவனது அரியணையில் அமர்த்தியுள்ளேன். ஆதலால் இப்போது நாம் ஒருவர் மற்றவரோடு நட்புறவு உண்டாக்கி கொள்வோம். உன் மகளை எனக்கு மணமுடித்து கொடும். நானும் மருமகனாயிருப்பேன். உமது தகுதிக்கு ஏற்ற அன்பளிப்புகளை உமக்கு அவளுக்கும் வழங்குவேன்.
தாலமி மன்னன் அவனுக்கு மறுமொழியாக, நீர் மூதாதையர் நாட்டுக்கு திரும்பி வந்து அரியணை ஏறிய நாள் நன்னாள். நீர் எழுதியுள்ளபடி நான் உமக்கு செய்வேன். நாம் ஒருவரோடு ஒருவர் பார்த்து பேசும்படி நீர் தாளமாய் நகருக்கு வாரும். நீர் கேட்டபடி நான் உமக்கு மாமனர் ஆவேன் என்று சொல்லி அனுப்பினான். ஆதலால் தாலமி அவனுடைய மகள் கிளியபத்ராவும் எகிப்தை விட்டு புறப்பட்டு 162ஆம் ஆண்டு தாலமாய்க்கு சென்றார்கள். அலெக்சாண்டர் மன்னன் அவனை சந்தித்தான். தாலமி தன் மகள் கிளியபத்ராவை அலெக்சாண்டருக்கு மணமுடித்து கொடுத்தான். மன்னர்களின் வழக்கப்படி தாலமாயில் அவளுடைய மணவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடினான். அலெக்சாண்டர் மன்னன் தன்னை வந்து சந்திக்கும்படி யோனதானுக்கு எழுதினான். அவரும் சீர் சிறப்புடன் தாலமாய்க்கு வந்து இரு மன்னர்களையும் சந்தித்தான். அவர்களுக்கு அவர்களுடைய நண்பர்களுக்கும் பொன் வெள்ளியோடு பல அன்பளிப்புகளையும் கொடுத்தான். அவர்களது நல்லெண்ணத்தை பெற்றார். இஸ்ரேலிலிருந்து வந்திருந்த நச்சு பேர்வழிகளும் நெறியட்டவர்களும் ஒன்று சேர்ந்து யோனத்தான் மீது குற்றம் சாட்டினார்கள். ஆனால் மன்னன் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. மாறாக யோனத்தானின் எளிய உடையை களைந்துவிட்டு அவருக்கு அரச உடை அணிவிக்கும்படி மன்னன் கட்டளையிட்டான். அவர்கள் அவ்வாறே செய்தார்கள். மன்னன் அவரை தன் அருகில் அமரும்படி செய்தான். நீங்கள் இவருடன் நகரின் நடுவே சென்று இவர் மீது எவனும் எக்காரியத்திலும் குற்றம் சாட்டக்கூடாது என்றும் எக்காரணத்தை முன்னிட்டு இவருக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்றும் அறிவியுங்கள் என்று தன் அலுவலர்களிடம் கூறினான். அறிவித்தபடி யோனத்தானுக்கு அரச மரியாதை அளிக்கப்பட்டதையும் அவர் அரச உடை அணிந்திருந்ததையும் குற்றம் சாட்டியவர்கள் எல்லோரும் கண்டபோது தப்பி ஓடிவிட்டார்கள். இவ்வாறு மன்னர் அவரை பெருமைப்படுத்தி தம் முக்கிய நண்பர்கள் ஒருவராக ஏற்றுக்கொண்டு படைத்தளபதியாகவும் ஆளுநராகவும் ஏற்படுத்தினார். அமைதியோடு அக்களிப்போடு யோனத்தான் எருசலேம் திரும்பினார். யோனத்தானின் வெற்றி. தெமேத்ரியின் மகன் தெமேத்ரி 165ஆம் ஆண்டு கிரேத்து நாட்டு நின்று தன் மூதாதையருடைய நாட்டிற்கு வந்தான். அலெக்சாண்டர் மன்னர் இதை பற்றி கேள்விப்பட்டு பெரிதும் வருத்தமுற்ற அந்நோக்கிய நகருக்கு திரும்பினான். குலசியாவின் ஆளுநராக அப்பல்லோனை தெமேத்ரி நியமித்தான். அவன் பெரும்படை திரட்டி யாமினியாவுக்கு எதிரே பாசறை அமைத்தான். பிறகு தலைமை குருவாகிய யோனத்தானுக்கு சொல்லி அனுப்பிய செய்தி பின்வருமாறும்: நீர் மட்டுமே எங்களை எதிர்த்தெழுகிறீர். உம்மால் நான் ஏளனத்துக்கும் பழி சொல்லுக்கும் உள்ளாகிறேன். மலைகளில் எங்களுக்கு எதிராக நீர் அதிகாரம் செலுத்துவது ஏன்? உம் படை மீது உமக்கு நம்பிக்கை இருந்தால் எங்களிடம் சமவெளிக்கு இறங்கி வாரும். நம்மில் வலிமை மிக்கவர் யார் என அங்கு தெரிந்து கொள்ளலாம். ஏனெனில் நகரங்களின் படை என் பக்கம் உள்ளது. நான் யார் என்றும் எங்களுடன் உதவிக்கு வந்துள்ளவர்கள் யார் என்றும் கேட்டு தெரிந்து கொள்ளும். எங்களை எதிர்த்து நிற்க உம்மால் முடியாது. என் மக்கள் சொல்வார்கள். ஏனெனில் மூதாதையர் தங்கள் சொந்த நாட்டிலேயே இருமுறை முறியடிக்கப்பட்டார்கள். ஓடி மறைந்து கொள்ள பாறையோ கல்லோ இடமோ இல்லாத இந்த சமவெளியில் என்னுடைய குதிரை படையும் இத்துணை பெரிய காலால் படையும் நிற்க முடியாது. அப்பல்லோரின் சொற்களை கேட்ட யோனத்தான் சீற்றமுற்றான். 10,000 பேரை தேர்ந்து கொண்டு எருசலேமை விட்டு புறப்பட்டார். அவருடைய சகோதரரான சீமோன் அவருக்கு உதவி செய்யும் பொருட்டு அவரோடு சேர்ந்து கொண்டார். யாப்பாவுக்கு எதிரே யோனத்தான் பாசறை அமைத்தான். யாப்பாவில் அப்பல்லோவின் காவற்படை இருந்ததால் மக்கள் யோனத்தானை நகருக்குள் விடாது அதன் வாயில்களை மூடிக்கொண்டார்கள். ஆகையால் அவர் நகரை தாக்கினார். நகரில் இருந்தவர்கள் அஞ்சி வாயில்களை திறக்கவே யாப்பா நகரை யோனத்தான் கைப்பற்றினார். இதை அறிந்த அப்பல்லோன் 3000 குதிரை வீரரை எண்ணற்ற காலால் படையினரை திரட்டி நீண்ட பயணம் செய்ய வேண்டியவன் போல் அசோத்து நகரை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அதே நேரத்தில் சமவெளியை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தான். ஏனெனில் அவனுடைய பெரிய குதிரை படை இருந்தது. அதில் அவன் முழு நம்பிக்கை கொண்டிருந்தான். யோனத்தான் அவனை அசோத்து வரை துரத்தினான். படைகள் போரில் இறங்கின. 1000 குதிரை வீரர்கள் யோனத்தானின் ஆட்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்குமாறு அப்பல்லோன் ஏற்பாடு செய்திருந்தான். பதுங்கி பாய்வோர் தமக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று யோனத்தான் அறிந்தான். ஏனென்றால் அவர்கள் அப்பல்லோரின் படையை சுற்றி வளைத்து கொண்டு காலை முதல் மாலை வரை அவருடைய ஆட்கள் மீது அம்புகள் எய்து கொண்டிருந்தார்கள். யோனத்தான் கட்டளையிட்டபடி அவருடைய ஆட்கள் உறுதியோடு நின்றார்கள். ஆனால் எதிரிகளின் குதிரைகள் சோர்ந்து போயின. குதிரை வீரர்கள் களைத்து போயிருந்ததால் சீமோன் படையை நடத்தி சென்று பகைவரின் காலாட்களை எதிர்த்து போரிட்டு முறியடிக்கவே அவர்கள் தப்பி ஓடினார்கள். சமவெளிக்கு சிதறிப்போயிருந்த குதிரை வீரர்கள் அசோத்து நகருக்கு தப்பி ஓடி தங்களை காப்பாற்றி கொள்ள தங்களுடைய தெய்வத்தின் சிலை இருந்த பெத்தோகோன் என்னும் கோவிலில் பூந்து கொண்டார்கள். யோனத்தான் அசோத்தையும் அதை சுற்றிலிருந்த நகரங்களையும் சூறையாடிய பின் அவற்றை தீக்கிரையாக்கினான். தாகோன் கோவிலையும் அதில் அடைக்கலம் புகுந்திருந்தவர்களை நெருப்பால் அழித்தான்.
வாளுக்கிரையானவர்களும் தீக்கிரையானவர்களும் 8000 பேர். யோனத்தான் அவரிடமிருந்து புறப்பட்டு அஸ்கலோனுக்கு எதிரே பாஸ்தரை அமைத்தார். அந்நகர மக்கள் சீர் சிறப்புடன் அவரை சந்திக்க வந்தார்கள். யோனத்தான் தம்மோடு இருந்தவர்களுடன் திரளான கொள்ளை பொருட்களோடு எருசலேம் திரும்பினார். அலெக்சாண்டர் நிகழ்ச்சிகளை பற்றி கேள்விப்பட்ட போது யோனத்தானை மேலும் பெருமைப்படுத்தினான். மன்னர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு கொடுக்கும் வழக்கப்படி அவருக்கு பொன் தோழனி ஒன்று அனுப்பினான். மேலும் எக்ரோனை அதை சேர்ந்த இடங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு உரிமை சொத்தாக வழங்கினான். 11ஆம் அதிகாரம். அலெக்சாண்டரின் வீழ்ச்சி. எகிப்து மன்னன் கடல்மனை போல பெரும் படைகளையும் திரளான கப்பல் படை ஒன்று கூட்டினான். அலெக்சாண்டரின் நாட்டை வஞ்சகமாய் கைப்பற்றி தனது அரசோடு இணைக்க முயன்றான். அமைதியை விரும்புவன் போல சிரியாவுக்கு சென்றான். நகரங்களின் மக்கள் நகர வாயில்களை திறந்து அவரை வரவேற்றார்கள். தாலமி தன் மாமனாராய் இருந்ததால் அவனை வரவேற்கும்படி அலெக்சாண்டர் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தான். நகரங்களில் தாலமி நுழைந்தபோது ஒவ்வொரு நகரிலும் காவல் படையை நிறுவினான். அவன் அசோத்தை நெருங்கிய போது தீக்கிரையாக்கப்பட்ட தாகோன் கோவிலையும் தரைமட்டமாக்கப்பட்ட அவரையும் அதன் புறநகர் பகுதிகளையும் சிதறி கிடந்த பிணங்களையும் போரில் யோனத்தான் தீயிட்டு கரியாக்கிய பிணங்களையும் மக்கள் அவனுக்கு காட்டினார்கள். ஏனென்றால் அவன் சென்ற வழியில்தான் அவை குவிக்கப்பட்டிருந்தன. யோனத்தான் மீது பழி சுமத்தும் பொருட்டு அவர் செய்திருந்ததை மக்கள் மன்னனுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆனால் மன்னன் பேசாதிருந்தான். மன்னனை யாப்பாவில் அரச மரியாதையுடன் யோனத்தான் சந்தித்தான். அவர்கள் ஒருவரை வாழ்த்தி கொண்டார்கள். அன்று இரவு அங்கு தங்கினார்கள். மன்னனோடு புறப்பட்டு எலூத்தார் ஆறு வரை யோனத்தான் சென்றார். பிறகு எருசலேம் திரும்பினார். தாலமி மன்னன் செலுக்கியா வரை இருந்த கடலோர நகரங்களை அடிமைப்படுத்தினான். அலெக்சாண்டருக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்து வந்தான். தெமேத்ரி மன்னரிடம் தாலமி தூதர்களை அனுப்பி, வாரும், ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொள்வோம். அலெக்சாண்டரோடு வாழும் என் மகளை உமக்கு கொடுப்பேன். நீர் மூதாதையர் அரசன் மீது ஆட்சி செலுத்துவேன். அலெக்சாண்டருக்கு என் மகளை கொடுத்ததன் பொருட்டு வருந்துகிறேன். ஏனெனில் என்னை அவன் கொல்ல வழி தேடினான் என்று கூறினான். அலெக்சாண்டர் நாட்டை கைப்பற்ற தாலமி விரும்பியமையால் இவ்வாறு அவன் மீது பழி சுமத்தினான். தன் மகளை அவனிடமிருந்து பிரித்து தெமேத்ரிக்கு கொடுத்தான். அலெக்சாண்டரோடு கொண்டிருந்த நட்பை முறித்து கொண்டான். அவர்களின் பகை வெளிப்படையாயிற்று. பிறகு தாலமி அந்யோக்கிய நகருக்கு சென்று ஆசியாவின் மணிமுடியை சூடிக்கொண்டான். இவ்வாறு எகிப்து ஆசிய நாடுகளின் 2 மணிமுடிகளையும் தன் தலையில் அணிந்து கொண்டான். அப்பொழுது அலெக்சாண்டர் மன்னர் சிலிசியாவில் இருந்தான். ஏனென்றால் அப்பகுதி மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். அலெக்சாண்டர் இதை கேள்விப்பட்டு தாலமி எதிர்த்து போரிட சென்றான். தாலமி அணிவோத்து சென்று வலிமை வாய்ந்த படையோடு அவன் எதிர்த்து விரட்டி அடித்தான். புகலிடம் தேடி அலெக்சாண்டர் அரேபியாவுக்கு ஓடினான். தாலமி மன்னனின் புகழ் உயர்ந்தோங்கியது. சப்தியல் என்ற அரேபியன் அலெக்சாண்டருடைய தலையை கொய்து தாலமிக்கு அனுப்பி வைத்தான். 3 நாளுக்கு பிறகு தாலமி மன்னனும் இறந்தான். கோட்டைக்குள் இருந்த அவனுடைய வீரர்கள் கோட்டை வாழ் மக்களால் கொல்லப்பட்டார்கள். எனவே 167ஆம் ஆண்டு தெமேத்ரி அரியணை ஏறினான். யோனத்தானும் 2ஆம் தெமேத்ரி. அக்காலத்தில் யோனத்தான் எருசலேமில் இருந்த கோட்டையை தாக்குவதற்கு யூதேயாவில் இருந்தவர்களை திரட்டினான். அதற்கு எதிராக பயன்படுத்த படைப்பொறிகளை செய்தான். நெறிகிட்டவர்களும் தங்கள் இனத்தாரையை பகைத்தவர்களுமான சில மனிதர்கள் தெமேத்ரிய மன்னனிடம் சென்று கோட்டையை யோனத்தான் முற்றுகையிடப்பட்டிருப்பதாக அறிவித்தார்கள். அவன் இதை கேட்டு சினம் கொண்டான். உடனே புறப்பட்டு தாலமாய் நகருக்கு சென்றான். யோனத்தான் கோட்டையை தொடர்ந்து முற்றுகையிடுவதை விடுத்து விரைவில் தாலமாய்க்கு வந்து தன்னை சந்தித்து பேசும்படி அவருக்கு எழுதினான். இதை அறிந்த யோனத்தான் கோட்டையை தொடர்ந்து முற்றுகையிடுமாறு கட்டளையிட்டார். இஸ்ரேலில் மூப்பர்கள் சிலரையும் குருக்கள் சிலரையும் தேர்ந்து கொண்டான். தம் உயிரையே பணையம் வைத்து பொன் வெள்ளி ஆடைகள் என்னும் பல அன்பளிப்புகள் எடுத்துக்கொண்டு தாலமையில் இருந்த தெமேத்ரி மன்னனிடம் சென்றான். அவனது நல்லெண்ணத்தை பெற்றார். அவருடைய இனத்தாருள் நெறிகட்டவர்கள் சிலர் அவர் மீது குற்றச்சாட்டிய வண்ணம் இருந்தனர். எனினும் மன்னன் தனக்கு முன்னிருந்தவர்கள் செய்த வண்ணம் யோனத்தானுக்கு செய்து தன் நண்பர்கள் அனைவர் முன்பாகவும் அவரை மேன்மைப்படுத்தினான். தலைமை குரு பீடத்தையும் முன்பு அவன் பெற்றிருந்த மற்ற பெருமைகளை அவருக்கு உறுதிப்படுத்தி அவரை தன் முக்கிய நண்பர்கள் ஒருவராக கொண்டான். யூதேயாவை சமாரியாவின் 3 மாநிலங்களை வரி செலுத்துவது நின்று விலக்கும்படி மன்னன் யோனத்தான் கேட்டுக்கொண்டான். அதற்கு பதிலாக 12 வெள்ளி கொடுப்பதாக உறுதியளித்தார். மன்னன் அதற்கு இசைந்து அவை எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி யோனத்தானுக்கு எழுதிய மடல் பின்வருமாறு: தெமேத்ரி மன்னர் தம் சகோதரனான யோனத்தானுக்கு யூத இனத்தாருக்கும் வாழ்த்தி கூறி எழுதுவது: உங்களை பற்றி உறவினர்
இலாஸ்தேனுக்கு நாம் எழுதிய மடலின் நகல் ஒன்றை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இதனால் அதில் உள்ளதை நீங்களும் அறிந்து கொள்ளலாம். தெமேத்திரி மன்னர் தம் தந்தை இஸ்தேனுக்கு வாழ்த்தி கூறி எழுதுவது: எம் நண்பர்களும் எம்மால் தாங்கள் கொண்டுள்ள கடமைகளை நிறைவேற்றுகிறவர்களுமான யூத இனத்தார் எம்மட்டில் நல்லெண்ணம் கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நன்மை செய்ய நாம் முடிவு செய்துள்ளோம். ஆதலால் யூதேயா நாடு முழுவதும் சமாரியாவின் நின்று பிரித்து யூதேயாவின் இணைத்த அரேபாமா, லிதா, ரதாமீன் ஆகிய 3 மாநிலங்களும் அவற்றை சேர்ந்த அனைத்தும் அவர்களுக்கு சொந்தம் என உறுதிப்படுத்துகிறோம். முன்பு மன்னர் ஆண்டுதோறும் தண்டி வந்த வரிகளிலிருந்து, அதாவது நிலத்தின் விளைச்சல், மரங்களின் கனிகள் ஆகியவற்றுக்கான வரிகளிலிருந்து எருசலேமில் பலியிடுவோருக்கு விலக்கு வழங்குகிறோம். எமக்கு சேர வேண்டிய 10 பங்கு உப்பு வரி, அரசருக்குரிய சிறப்பு வரி, மற்ற வரிகள் ஆகிய அனைத்திலும் இருந்து இது முதல் விலக்கு வழங்குகிறோம். வழங்கப்பட்ட வரி சலுகைகள் ஒன்று கூட இன்று முதல் என்றும் திருப்பி பெறப்பட மாட்டாது. ஆகவே இப்போது இந்த மடலின் நகல் ஒன்றோடு எடுத்து யோனத்தானுக்கு கொடுத்து திருமலையில் அனைவரும் காணக்கூடிய இடத்தில் அதை வைக்க செய்யும். யோனத்தான் தெமேத்திரிக்கு உதவுதல். தன் ஆட்சியில் நாடு அமைதியாக இருப்பதையும் எவரும் தன்னை எதிர்க்காதிருப்பதை தெமேத்திரி மன்னன் கண்டு பிற இனத்தாரின் தீவுகளிலிருந்து தான் திரட்டியிருந்த அந்நிய படைகளை தவிர தன் படை வீரர் அனைவரையும் அவரவர் இடத்துக்கு அனுப்பினான். இவ்வாறு செய்ததால் அவனுக்கு முன்னிருந்தவர்களுடைய படைகள் யாவும் அவனை பகைத்தன. முன்னர் அலெக்சாண்டரின் ஆதரவாளர் ஒருவனான திரிபோ படைகள் அனைத்தும் தெமேத்திரி மீது முறையிடுவதை கண்டான். அலெக்சாண்டரின் இளைய மகன் அந்நியோக்கை வளர்த்து வந்த அரேபியனான ரெஹ்மால்விடம் சென்றான். அந்நியோக்கி தன் தந்தைக்கு பதிலாய் ஆட்சி செய்வதற்கு அவனை தன்னிடம் ஒப்புவிக்கும்படி இமால்குவாத்ரிபை வருந்தி கேட்டுக்கொண்டான். தெமேத்திரி செய்த யாவற்றையும் படைகள் அவன் மீது கொண்டிருந்த வெறுப்பையும் எடுத்து கூறினான். பல நாள் அவ்விடத்தில் தங்கியிருந்தான். எருசலேமில் கோட்டையிலும் மற்ற அரண்காப்புகளில் இருந்த வீரர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போர் புரிந்த வண்ணம் இருந்ததால் அவர்களை திரும்ப அழைத்து கொள்ளும்படி தெமேத்திரி மன்னனை கேட்டுக்கொள்ள யோனத்தான் ஆள் அனுப்பினான். தெமேத்திரி யோனத்தானுக்கு அனுப்பி வைத்த செய்தி பின்வருமாறும்: உமக்கும் இனத்தாருக்கும் நான் இதை மட்டும் செய்ய போவதில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போது உம்மையும் இனத்தாரையும் மிகவும் பெருமைப்படுத்துவேன். இப்போது என் படைகள் யாவும் கிளர்ச்சி செய்து வருவதால் எனக்காக போரிட ஆட்களை அனுப்புமாறு உம்மை வேண்டுகொள்கிறேன். ஆகவே யோனத்தான் வலிமை வாய்ந்த படை வீரர்கள் 3000 பேரை அந்யோக்கிய நகருக்கு அனுப்பினான். அவர்கள் மன்னனிடம் சேர்ந்ததும் அவர்களின் வரவால் அவன் மகிழ்ச்சி கொண்டான். ஏனெனில் நகர மக்கள் 1,20,000 பேர் நகர நடுவில் ஒன்று கூடி மன்னனை கொலை செய்ய திட்டமிட்டிருந்தனர். ஆனால் மன்னன் அரண்மனைக்குள் ஓடி ஒளிந்து கொண்டான். நகரில் இருந்தவர்கள் முக்கிய தெருக்களை கைப்பற்றி போர் தொடுத்தார்கள். ஆகவே மன்னன் யூதர்களை தன் உதவிக்கு அழைத்தான். உடனே அவர்கள் அனைவரும் அணிதிரண்டு அவனிடம் சென்றார்கள். பிறகு நகரெங்கும் பிரிந்து சென்று அன்று ஏறத்தாழ 1,00,000 பேரை கொண்டார்கள். நகரை தீக்கிரையாக்கி அன்று ஏராளமான கொள்ளை பொருட்களை எடுத்து கொண்டார்கள். இவ்வாறு மன்னனை காப்பாற்றினார்கள். யூதர்கள் தாங்கள் திட்டமிட்டபடி நகரை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் என்று நகரில் இருந்தவர்கள் கண்டார்கள். இதனால் துணிவு இழந்து மன்னனிடம் சென்று கதறி மன்றாடினார்கள். எங்களுக்கு அமைதி தாரும், எங்களுக்கு நகருக்கும் எதிராக போரிடும் யூதர்களை தடுத்து நிறுத்தும் என்று வேண்டினார்கள். தங்கள் படைக்கலங்களை எரிந்துவிட்டு சமாதானம் செய்து கொண்டார்கள். இவ்வாறு யூதர்கள் மன்னன் முன்பு அவனது நாட்டு மக்கள் அனைவர் முன்பும் பெருமை பெற்று திரளான கொள்ளை பொருட்களோடு எருசலேம் திரும்பினார்கள். தெமேத்திரி மன்னனுடைய அரசு நிலை பெற்றது. அவனது ஆட்சியில் நாடு அமைதியாயிருந்தது. பின்னர் அவன் தன் உறுதிமொழிகளை எல்லாம் மீறி யோனத்தானோடு கொண்டிருந்த நட்புறவை முறித்து கொண்டான். அவரிடமிருந்து பெற்றிருந்த நன்மைகளுக்கு நன்றி காட்டாமல் அவருக்கு பெரிதும் தொல்லை கொடுத்து வந்தான். யோனத்தானும் ஆறாம் அந்நியோக்கும். இதன் பிறகு சிறுவன் அந்நியோக்கியுடன் திரிபோ திரும்பி வந்தான். அந்நியோக்கி முடிபுனைந்து அரசாளத் தொடங்கினான். தெமேத்திரி திருப்பி அனுப்பியிருந்த படைகளெல்லாம் அந்நியோக்கியுடன் சேர்ந்து கொண்டு தெமேத்திரி எதிர்க்கவே அவன் முறியடிக்கப்பட்டு ஓடினான். திரிபோ யானைகளை பிடித்து அந்நியோக்கி நகரை கைப்பற்றினான். பின்னர் சிறுவன் அந்நியோக்கி, நீர் தலைமை குருவாய் இருப்பது தொடர்ந்து இருப்பீர் என உறுதிப்படுத்துகிறேன். 4 மாநிலங்களுக்கு ஆளுநராகவும் ஏற்படுத்துகிறேன். மன்னரின் நண்பர்கள் ஒருவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று யோனத்தானுக்கு எழுதி அனுப்பினான். பொன் தட்டுகளையும் உணவு கலன்களையும் அவருக்கு அனுப்பி வைத்தான். பொற்கிண்ணத்தில் அருந்தவும் அரச ஆடை உடுத்தி கொள்ளவும் பொன் அணிவூருக்கு அணிந்து கொள்ளவும் அதிகாரம் அளித்தான். அவருடைய சகோதரரான சீமோனை தீரு நிலையிலிருந்து கணவாயிலிருந்து எகிப்தின் எல்லை வரை இருந்த பகுதிக்கு ஆளுநராக ஏற்படுத்தினான்.
யோனத்தான் புறப்பட்டு யூப்ரத்தீஸ் ஆற்றுக்கு மேற்கே இருந்த நகரங்களுக்கு சென்றான். சிரியாவின் படைகள் யாவும் அவரோடு கூட்டு சேர்ந்து கொண்டன. அவர் அஸ்கோலன் நகர் சேர்ந்ததும் நகரில் இருந்தோர் பெரு சிறப்போடு அவரை வரவேற்றனர். அவர் அவரிடமிருந்து காசாவுக்கு சென்றார். காசாவில் இருந்தவர்கள் வாயில்களை அடைத்து அவரை உள்ளே விடவில்லை. எனவே அவர் அதை முற்றுகையிட்டு புறநகர் பகுதிகளை கொள்ளையடித்து தீக்கிரையாக்கினார். காசா நகரத்தார் யோனத்தானை வேண்டிக் கொள்ளவே அவரை அவர்களோடு சமாதானம் செய்து அவர்களுடைய தலைவர்களின் மைந்தர்களை பிணை கைதிகளாக எருசலேமுக்கு அனுப்பினார். நாட்டின் வழியாக சென்று தமஸ்கு நகரை அடைந்தார். தெமேத்திரியின் படைத்தலைவர்கள் தம்மை பதவியிலிருந்து நீக்க திட்டமிட்டு கலிலேயாவின் காதேசு நகருக்கு பெரும் படையோடு வந்திருப்பதாக யோனத்தான் கேள்வியுற்றார். ஆகையால் அவர்களை எதிர்த்து சென்றார். தம் உடன்பிறப்பான சீமோனை யூதேயாவிலே விட்டு சென்றார். சீமோன் பெத்சூரை முற்றுகையிட்டு பல நாள் அதை எதிர்த்து போரிட்டார். நகரை சூழ்ந்து வளைத்து கொண்டார். அவர்கள் தங்களோடு சமாதானம் செய்து கொள்ளும்படி அவரை கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு அவரும் இசைந்தார். அவர்களை அவ்விடத்தில் இருந்து அகற்றி நகரையும் பிடித்து அங்கு ஒரு காவற்படையை நிறுவினார். இதற்கிடையில் யோனத்தான் தம் படைகளோடு கெனசரேத் ஏரி அருகே பாசறை அமைத்திருந்தார். மறுநாள் பொழுது விடியும் முன் அவர்கள் கால்சோறு சமவெளிக்கு புறப்பட்டு சென்றார்கள். அயல் நாட்டு படையினர் சமவெளியில் அவரை எதிர்கொண்டு நேருக்கு நேர் தாக்கினார்கள். அவரை தாக்குவதற்காக பதுங்கி பாயும் படை ஒன்றை மலைகளில் விட்டு வைத்திருந்தார்கள். பதுங்கி இருந்தவர்கள் தங்கள் இடங்களிலிருந்து எழுந்து வந்து போரில் கலந்து கொண்டார்கள். யோனத்தானுடன் இருந்தவர்கள் எல்லோரும் ஓடிப்போனார்கள். அப்சலோமின் மகன் மதித்தியா, காபியின் மகன் யூதா ஆகிய படைத்தலைவர்களை தவிர வேறு ஒருவரும் அங்கில்லை. யோனத்தான் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு மண்ணை தம்மேல் தூவிக்கொண்டு இறைவனை வேண்டினார். பிறகு அவர் போரிட திரும்பி சென்று எதிரிகளை முறியடித்தும் அவர்கள் தப்பி ஓடினார்கள். யோனத்தானிடமிருந்து ஓடினவர்கள் இதை கண்டு திரும்பி வந்து அவரோடு சேர்ந்து கொண்டார்கள். காதேசிலிருந்து எதிரிகளின் பாசறை வரை அவர்களை துரத்தி சென்று அவ்விடம் பாசறை அமைத்தார்கள். அன்று அயல் நாட்டு வீரர்கள் 3000 பேர் மடிந்தனர். பிறகு யோனத்தான் எருசலேம் திரும்பினார். ஆமேன். God bless you.